அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பாடங்கள் பார்வைகள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நம்மை வழிநடத்த பாலக்காடு சுல்தான்பேட் மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு முனைவர் அந்தோனிசாமி பீட்டர் அபீர் அவர்கள் வந்துள்ளார். வணக்கம் ஆயர் அவர்களே. வணக்கம். கடந்த நிகழ்ச்சிகளில் நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு பல்வேறு நபர்களுக்கு அவர் காட்சியளித்ததை குறித்து, குறிப்பாக மகதலா மரியா அவர்களுக்கும், பிறகு எம்மாவோ சீடர்களுக்கும், பிறகு நம்முடைய பாரத நாட்டின் திருத்தூதரான தோமா அவருக்கும் அவர் காட்சியளித்ததை குறித்து, அவர் காட்சியளித்தது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் பொருத்தி பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி அது ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதை குறித்து நீங்கள் அருமையாக விளக்கம் தந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் எதை குறித்து பேச இருக்கிறீர்கள்? ஏனென்றால் இந்த 3 பேரை குறித்து பார்த்ததை நம்ம அதிகமாக படிச்சிருக்கிறோம், விவிலியத்திலும் படிச்சிருக்கிறோம், பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறோம். இதை தாண்டி ஆண்டவர் பிறருக்கு காட்சி அளித்திருக்கிறாரா? அந்த காட்சிகளின் ரெலவன்ஸ் நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி முக்கியமானது அப்படிங்கிறத குறித்து உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களுக்கும் எனது வணக்கம். இந்த கடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம பார்த்தது இயேசுவின் உயிர்ப்பு பற்றியும் உயிர்ப்பு காட்சிகள் பற்றியும், அது ஒரு முக்கியமாக நம்முடைய மனத்தில் பதியக்கூடிய அளவில் இருக்கின்ற அந்த மகதலேன் மரியாளுக்கு இயேசு கொடுத்த காட்சி. அடுத்தது எம்மாவுஸ் சீடர்கள், அதை யாரும் மறக்க முடியாத காட்சி. அதே முறையில் நம்முடைய திருத்தூதரான தோமையாருக்கு கொடுத்த காட்சிகள். ஆனால் இது மட்டும் இல்லாமல் வேறு சில காட்சிகளையும், முக்கியமாக இதெல்லாமே நமக்கு மற்ற நற்செய்தியால் லூக்காவும் கொடுக்குறாரு, யோவானும் கொடுத்துருக்காரு பார்த்தோம். நான் சொல்ல போகிறது 2 காட்சிகள். அது யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் இருக்குது. யோவான் நற்செய்தியில் 20வது அதிகாரம், நீங்கள் கடைசி வசனம் வாசிங்க, 30வது வசனம், 20-30. வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. ஓகே. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன. அதோட முடிக்கிறார். அதான் நூலின் முடிவுரை. அதன் பிறகு அதில் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். வேறு பல அடையாளங்களையும் அற்புதங்களையும் உயிர்த்தாண்டவர் செய்தார் என்று குறிப்பிடுறார். ஓகே. இப்போ இதோடு நிறுத்திட்டு பிற்பாடு சில ஆண்டுகள் ஆகிறது. இதை எழுதி முடித்து போய்த்தப்பாடு ஒரு சில ஆண்டுகள் ஆகின்றன. இந்த காலகட்டத்தில் தொடக்க திருச்சபையில் ஒரு சூழல் ஏற்படுகிறது. என்ன சூழல்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் எழுதுகிறார யோவான் வேறு சில அரும் அடையாளங்களையும் பற்றியும். அப்போது எது வேறு சில அடையாளங்கள் என்று அதை படித்தவங்க, கடைசியாக படித்த சீடர்கள் ஆட்கள் கேட்குறாங்க, புரியல கேட்குறாங்க. 2வது, திருத்தூதர்கள் மறைத்தூது அறிவிக்கின்றார்கள் பிற்பாடு. இது பிற்காலத்தில் வர கிறிஸ்தவர்களுக்கு எல்லாமே நேரடியாக இவங்க போய் எல்லாத்தையும் சொல்லலை. பேதுரு உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் அங்கே போய் சொல்கிறீங்க. எல்லாமே ஒரு சக்சஷன் ஆஃப் ப்ரீச்சிங், ப்ரொக்ளமேஷன். அப்படி போகும்போது திருத்தூதர்கள் என்ன தான் நேரடியாக போதிக்கிறார்கள் என்றும் தெரியாது. அது திருத்தூதர்கள் மத்தியில் யார் பெரியவர் சிறியவர் என்ற பிற்காலத்தில் ஒரு சந்தேகம் வருகிறது.
இன்னொன்றும் அந்த காலகட்டத்தில் தொடக்க திருச்சபை நான் சொல்கிறேன் 90 அந்த ஆரம்பம் 80 90களில் வந்து திருமுழுக்கு யோவானை பற்றி ஒரு கருத்து உண்டாகுது. என்னென்னா திருமுழுக்கு யோவான் தானே பெரியவர், ஏன்னா பெண்களில் பிறந்தவர் அவரை விட யாரும் இல்லைன்னு இயேசுனா சொல்லியிருக்காங்க. அவர் தானே பெரியவர். அப்போ அவர் யார், எங்கே போயிட்டார், அவர் இறந்து போயிட்டார், கொலை செய்யிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா அவர் வந்து பெரிய ஒரு போதகரா அப்படி அவரை பற்றி ஒரு சில குறிப்புகளும் வருகிறது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 12 திருத்துதரில் 11 பேர் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் இப்போ தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்போது இனிமே தான் இயேசு கிறிஸ்து மோட்சம் போகிறதுக்கு முன்னாடி 40 நாட்கள் அவர் காட்சி கொடுத்து இந்த மோட்சம் போகிறார் இல்லையா, 50ஆம் நாள். அப்படி போகும்போது தூய ஆவியார் வர்றாரு. தூய ஆவியார் வந்த ஒருபாடு தான் மத்தியாசை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 11 பேர் இருக்காங்க. 11 பேரும் வெவ்வேறு திசையில் போய் போதிக்கிறாங்க. எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் நல்லது ஒரு திருத்தூதர்களாக போகிறாங்க. ஆனால் யார் இவங்களை வழிநடத்துவது? ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தால் யார்கிட்ட கேட்கறது அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் வருகிறது. இயல்பு தானே. அது மட்டும் இல்லை, பேதுரு ராயப்பரை பற்றி சில குறிப்புகள், சில ஒரு நெகட்டிவ் தவறான ஒரு எண்ணங்கள் சில இடத்துல இருக்குது. எப்படின்னா, ராயப்பர் மறுதளித்தாரே. 2 பேர் தான் இயேசுவின் பாடுகள் டைமில் மிக மோசம்னா நெகட்டிவாக ப்ளே பண்ணது. யார்? யூதாசு, பேதுரு. யூதாசு காட்டி கொடுத்தாரு, போனார், அவர் இறந்துட்டார், அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார்ன்றது குறிப்பு நமக்கு தெரிகிறது. பேதுரு என்னாச்சு? 3 முறை மறுதளித்தார். அப்போ அவர் என்ன ஆச்சு? அவர் என்ன ஆனார் இல்லையா? அவர் எழுதுகிறாரு, லூக்கா எழுதுகிறாரு, இயேசு அவரை உற்று நோக்கிறார், இவர் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று வருகிறது. ஸோ அதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருந்திருக்கிறது பேதுருவுக்கு தான். ஆனால் அதனுடைய விளக்கம், விரிவான ஒரு குறிப்புகள் இல்லை. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உள்வாங்கி கொண்ட யோவான், அவருடைய சீடர்கள் எல்லாமே அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த முடிவுரை, அந்த 20வது அதிகாரத்தில் கொடுத்த முடிவுரையில் இன்னும் அதை இன்னும் கொஞ்சம் நீட்டி இன்னும் ஒரு செய்தியை, மற்ற செய்தியும் கொஞ்சம் கொடுக்கணும். மிக முக்கியமாக யார் லீடர்ஷிப், யார் தலைவர்னா அடுத்தது இயேசுவுக்கு அடுத்து யார் வழிநடத்த எடுத்து செல்ல போகிறார். இயேசுவின் நற்செய்தியை போதிக்கணும், மக்களுக்கு நிலைவாழ்வு அல்லது மீட்பு கிடைப்பதற்கு இயேசுவை கொண்டு செல்லணும். அதுக்கு 11 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. அதுக்கு யார் தலைமை? 2வது பேதுரு என்னாச்சு? இந்த மாதிரிலாம் ஒரு இதை மனசில் வச்சுக்கிட்டு இயேசுவின் 2 உயிர்ப்பு காட்சிகளை 21வது அதிகாரத்தில் யோவான் சீடர்கள், யோவானே எழுதினார் என்பதை யோவான் போதிச்சிருப்பார், ஆனால் யோவான் சீடர்கள் குறித்து வைக்கிறார்கள், யோவானுடைய ஆட்கள். அப்போ அதில் தான் முதல் குறிப்பு நம்ம 21வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலேருந்து பார்க்குறோம் இல்லையா? ஆமாம். 4வது வசனத்தில் என்ன நம்ம பார்க்குறோன்னா 21ல் படிங்க. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோம், கரையில் இயேசு நின்று கொண்டிருக்க உயிர்த்தாண்டவர். சரி, இந்த இதில் பேதுருவின் அவருடைய காட்சி இந்த இடத்துல வரல. அப்புறம் அவருடைய அன்பு சீடர் யார்? யோவான். அன்பு சீடராச்சே, அவர் திருச்சபையில் முக்கியமானவராக இருக்கக்கூடாதா? அவருடைய பங்கு என்ன? இப்படியெல்லாம் ஒரு பின்னணியில் தான் இயேசு திபேரியா கடலில், அதான் திபேரியா கடல்னு சொல்கிறோம்,
அல்லது கலிலியா கடல் என்று சொல்லுவோம். அதை தான் கஃபர்னவும் ஏரி என்று சொல்லுவோம், கனசரத் ஏரி என்றும் சொல்லுவோம். 4 பெயர் ஒன்று தான். யோவான் குறிப்பிடுறது திபேரியா கடல் என்று. இங்கே குறிப்பிடுறாரு 4. பின்னர் இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் திபேரியா கடல்னு சொல்கிறார். இதுதான் கஃபர்னவும் ஏரி, இதுதான் கலிலியா கடல். இதுதான் நம்ம 4 விதத்தில் நம்ம படிக்கிறோம். சரி, இயேசு அங்கே இரவு முழுவதும் ஒன்றும் அவங்க மீன் பிடிக்கிறாங்க, கிடைக்கல. ஏன்னா இது ஆச்சரியம் என்னென்னா, அந்த 11 பேருமே அங்கே 11 பேரும் இருந்தாருன்னு போட்டிருக்காரா? இல்லை. சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் கானாவைச் சேர்ந்த நத்தனியேல், செபதேவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்கள் வேறு 2 கூடியிருந்தனர். வேறு 2, ஏன்னா 11 பேர் எல்லாரும் மீன் பிடிக்க போனாங்க. இல்லை, சில பேர் இந்த அமாவாசை மாதிரி அவங்கவுங்க இடத்துக்கு போயிருக்கலாம். இவங்க மட்டும்தான் மீன் பிடிக்கிறவங்க. ஆனால் மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன நடந்தது? விடியற்காலில் உயிர்த்தாண்டவர் கரையில் நிற்கிறார். அதில் பாருங்கள், சீடர்கள் தள்ளாடும் நீரில் மீன் பிடிக்காமல் தள்ளாடி, நீரும் தள்ளாடுது, இவர்களுக்கும் அச்சம், ஒரு குழப்பம் எல்லாம், இது ஒரு பழைய எண்ணங்கள்லாம் இவருக்கு குழம்பி போய் நிற்கிறாங்க. இயேசு உறுதியாக தரையில் நிற்கிறார். அப்போது அந்த யோவான் கொடுக்கிற காட்சி பாருங்க, சீடர்கள் தண்ணீரில் தள்ளாடுகிறார்கள், இயேசு உறுதியாக தரையில் நிற்கிறார், கரையில் நிற்கிறார். அந்த தண்ணீரில் இருக்கிற அந்த தண்ணீரில் இருக்கிற நிலை என்ன காட்டுகிறது? அவருடைய மனநிலை. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தான் இயேசு பாருங்க, நண்பர்களேன்னு அழைக்கலாம், சகோதரர்களே அழைக்கலாம். ஏன்னா சகோதரர்கள் முன்னாடி சொல்லியிருக்காங்க மதலை மலியாகிட்ட. ஆனால் அப்படி சொல்ல, பிள்ளைகளே. பார்த்தீங்களா? பிள்ளைகளே என்று அந்த பைதியோன் என்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துவார். பைதியோன், பாயிஸ் என்றால் பாய்ஸ். ஆமாம், பைதியோன் என்றால் பிள்ளைகள். அந்த ஆண் பிள்ளைகளை கூப்பிடுற ஒரு வழக்கம். ஆக தன் குழந்தைகளாக இருக்கின்றவர்களை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யோவான் 13:33 வாசிங்க. யோவான் 13:33. பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். எப்படி பார்த்தீங்களா அந்த இடத்துல? அதே மாதிரி சிறிது காலம் பாடுகள் வரப்போகுது. அவர் இவர்களை விட்டு பிரிகின்ற நேரம் வருது, சாவு வரப்போகுது. அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை என்ன பயன்படுத்துகிறாரு? பிள்ளைகளே இன்னும் சிறிது காலம்தான் உங்களோடு இருப்பேன், அப்புறம் பிரிது. அடுத்தது 20. நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. வர இயலாது. அவர் சாக போகிற சூழலை சொல்கிறார். ஓகே, இது பார்க்கும்போது ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் பாரு, ஒரு நல்லது, ஒரு அன்புறவு, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள பாச உறவு. அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தண்ணீரில் இருக்கிறது, அவங்க தள்ளாடி கொண்டிருந்த அவங்க மனநிலையை குறிக்கும் பொழுது அவங்களை ஊக்கப்படுத்துவதற்காக பிள்ளைகளேன்னு சொல்கிறப்ப எவ்வளவு அவங்களுக்குள்ள மனசுக்கு ஒரு ஆறுதல், சந்தோஷமாக இருந்திருக்கும், ஆறுதலாக இருந்திருக்கும், மிக மிக ஆறுதலாக இருந்திருக்கும். அதுதான் அந்த வார்த்தையை எழுதுறாரு என்று நாம் படிச்சுக்கிறோம். இப்போ அவர்கள் அவரை இன்னும் ஆனால் அறிந்து கொள்ளாத நிலையில் அவர்களது கீழ்ப்படிதலை சோதிக்கிறார். ஏன்னா ஒன்றுமே இல்லை, நான் ராத்திரி முழுவதும் ஒன்றும் கிடைக்கல. அப்படி ராத்திரி முழுவதும் கிடைக்காத ஒரு பின்னணியில் நீ வலப்பக்கத்தில் வீசு என்று சொன்னால் எப்படி இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு அவங்க சோதிக்கிறார். இவர் சோதிக்கிறாரு, அவங்க கீழ்ப்படுகிறார்கள். அவர்களுடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார், அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். அப்போ வெற்றி கிடைச்சி மிகுந்த மீன்கள் கிடைத்தது. ஆமாம், மிகுந்த மீன்கள் இல்லையா? ஆமாம், மீன்கள் மிகுதியாக அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை, நிறையா கிடைச்சிருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு? இன்னொரு உதாரணம், லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 5:5. சீமோன் மறுமொழியாக, ஐயா,
இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லை. அங்க பேதுரு வார்த்தையில சொல்றார், நான் ஒன்றும் கிடைக்கல, நான் உன் வார்த்தையை நம்பி நான் போடுறேன். இங்க வார்த்தை கூட சொல்லல, அவர் சொன்ன மாதிரியே உடனே செய்யிட்டாங்க. அங்கே தான் பார்க்குறோம் மிகுந்த மீன்கள் அப்படின்னா, மிகுந்த மீன்கள் என்பது வெறும் எண்ணிக்கையில் மட்டும் எண்ணிக்கைன்னு சொல்கிறார் அவர். எத்தனை மீன் இருந்ததுன்னு சொல்கிறாரு. ஆமாம், 153 மீன்கள், 153 என்று கூட அவங்க எண்ணி பார்த்தாங்களா, அது வேற. யோவான் கிளியராக சொல்கிறதுனுடைய நோக்கம் என்னென்னா, அந்த அளவுக்கு அதாவது அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத் அப்படின்றத கரெக்டாக காட்டுறார். ஆனால் இதில் என்ன தெரியுமா, மிகுந்த மீன்கள், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மிகுந்த மீன்னா, நீ கடவுளுடைய வார்த்தையை கேட்டால் மிகுந்த பலன் கிடைக்கும். நம்ம நினைக்காத அளவுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக அதான் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாகவே கடவுள் உங்களுக்கு செய்கிறார். இப்போ இங்கே அன்பு சீடர்னு ஒரு வார்த்தை வரும். அடுத்தது, மீன்கள் மிகுதியாக அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். இங்க பாருங்க, இப்போ அன்பு சீடர் தான் இதை டக்குன்னு கண்டுபிடிச்சி பேதுருவிட்ட சொல்றதாக இங்க வருகிறது. ஏன் அன்பு சீடர்? ஏன்னா ஒப்புமையை பாருங்க, இதே யோவான்ல தொடக்கத்தில் அன்பு சீடர் தான் ஓடி முதல்ல போய் கல்லறையில் காலியாக இருப்பதை கண்டு காலியாக இருக்குது என்று யார்கிட்ட சொல்றாரு? பேதுருவிட்ட அவர் தான் அதுக்கப்புறம் உள்ள போறார். பேதுரு தான் உள்ள போறார். இவர் போல ஸோ அவர் அறிவிக்கிறார். அப்போ பேதுருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இதிலேயே, தொடக்கத்திலேயே. ஏன்னா அன்பு சீடர் பெரியவரா பேதுரு பெரியவரா என்று ஒரு குழப்பம் வரும்போது, இல்லை, அன்பு சீடரை விட பேதுரு தான் பெரியவர் என்பதை அன்பு சீடரே சொல்றாரு. அவரே முக்கியத்துவம் கொடுக்கதை நம்ம பார்க்குறோம். அதனால் யோவானுடைய ஆட்கள் எழுதும்போது, யோவான் நற்செய்தியாளர் எழுதும் பொழுது அவர் தெளிவுபடுத்துகிறார். எப்பா, இந்த குறிப்பிலேயே யார் பெரியவர்? அப்படிங்க, பேதுரு தான். ஏன்னா ஒரு காலத்தில் உன் பெயர் பாறை, உன் பேர் பேதுரு, உன்மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று 16 மத்தேயு 16 சொன்னதுக்கு திரும்ப இங்கே நம்ம பார்க்கும் உறுதிப்படுத்தப்படுகிறது. அடுத்தது பேதுருக்கு முக்கியம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, ஆடைகளை இடுப்பில் கட்டி கொண்டு அப்படின்னு வரும். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். ஆமாம், அது என்னன்னா, மீன் பிடிக்கும் ஆடையில் மட்டும் இருந்த பேதுரு மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு சிறிய ஆடையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்படி தான் இருந்தார். அப்படி இருந்த பேதுரு ஆண்டவரை சந்திக்க அப்படியே போக விரும்பலை. புரியுதுங்களா? அப்போ உயிர்த்தாண்டவர்னு புரிஞ்சு போச்சு. அவர் ஆண்டவர், உயிர்த்தாண்டவர்னா அப்படியே போக முடியுமா? ரெவரன்ஸ், அதான் ரெவரன்ஸு. தகுதியான ஆடையை கட்டி கொண்டார். ஒரு தகுதியான ஆடையை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு அப்புறம் போகிறார். அதுதான் அங்கே செய்தி. என்னன்னா, இந்த இடத்துல ஆண்டவர், நாம் எல்லாரும் மனிதர்கள். ஸோ உயிர்த்த ஆண்டவரை நாம் காணும்போது அதற்குரிய ஒரு முறையில், நம்ம ஆடை முக்கியம் இல்லை, அதற்குரிய முறையில் காண வேண்டும். ஆடை சரி, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்குன்னு ஒரு தனியாக நல்ல ட்ரெஸ் தானே போட்டு போவாங்க எல்லாருமே. வயலுக்கு போகிற மாதிரி, மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி போவோமா? போக மாட்டோம். அதே முறையில் தான் அது ஒன்று. இன்னொரு பாயிண்ட்டும் இதில் உண்டு. ஆண்டவர் என்றால் நம்ம எதில் பார்க்குறோம்? நற்கருணையில் பார்க்கிறோம், வழிபாட்டில் பார்க்கிறோம், நற்கருணை கொண்டாட்டம் திருப்பலியில் பார்க்கிறோம். அப்படிலாம் போகும்போது, சந்திக்கும் பொழுது
நமக்கு தகுந்த தயாரிப்போடு செல்ல வேண்டும். நாட் ஓன்லி ட்ரெஸ் பட் ஆல்சோ ஒப்புரவாட்சாதனம் மனதளவில் மனதளவில் இதுவும் முக்கியம். இந்த இடத்துல உயிர்த்தாண்டவர் இவர்களெல்லாம் சுட்டி காட்டுற மாதிரி அங்கே நம்ம யோவான் எழுதுறார். ஆமாம், நமக்கும் இந்த செய்தி தரப்படுகிறது. உயிர்த்தாண்டவரை சந்திக்க நாம் தகுதியோடு செல்ல வேண்டும், தகுந்த தயாரிப்போடு செல்லணும். அப்படி தகுந்த தயாரிப்போடு அப்போ அவருடைய உயிர்ப்பின் மாட்சியை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். மாட்சி மட்டும் இல்லை, அவருடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பேதுரு என்ன பண்ணுறாரு? தன்னை முழுவதும் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறார். சரண்டர், டோட்டல் சரண்டர். மத்தேயு நற்செய்தியில் 14ஆம் அதிகாரம் 28-29. பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். உடனே சரண்டர், உடனே விழுந்துடுறார். அங்கே யோசிக்கல, விழுந்தா நம்ம நீச்சல் அடிக்க முடியுமா, தண்ணீரில் நடக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கல. அந்த ஒரு கம்ப்ளீட் சரண்டர் டு கிரைஸ்ட், பிளைண்ட் ஒபீடியன்ஸ் சொன்ன பாருங்க. அதுதான் பேதுருவை காட்டிக்கிட்டே வராரு யோவான் இந்த இடத்துல. பிளைண்ட் ஒபீடியன்ஸ். முதல்ல என்னது? முதல்ல எடுத்த உடனே எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, நீங்கள் சொல்கிறதுனால போடுறேன்னு கூட சொல்ல, போடுங்கன்னா போட்டார். அதே ஆண்டவர் தான் சொல்லணும், குதிக்கிறார், தண்ணி குதிக்கிறார். அதுதான் அந்த பேதுருடைய மனநிலையை நமக்கு சுட்டி காட்டுறாங்க முழுக்க. ஸோ அவரை எப்படியெல்லாம் அவரை விட்டு அந்த மறுதளிக்கிறாரோ அதுக்கு முற்றிலும் மாறாக உயிர்த்தாண்டவருடைய சந்திப்பில் அவர் முற்றிலும் மாற்றப்படுகிறார் என்று கூட மாற்றப்படுகிறார். புரியுதுங்களா? அப்போ இந்த பின்னணியில் 9வது வசனம், மீன் சுட்டு வைத்திருக்கும் 153 மீன்கள் என்று பார்க்கிறோம். ஆமா. 9, படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. சரி, இதெல்லாம் எப்படி இருந்தது? எல்லாம் கேள்வியெலாம் நம்ம கேட்க முடியல. ஏன்னா மீன் சுட்டு வச்சிருந்தார். இவங்க கொண்டு வந்த மீனையும் கொண்டு வாங்கன்னு சொல்கிறார தவிர முதலே மீன் சுட்டு வைக்கிறார், அப்பத்தையும் வச்சிருக்கார். இது இதில் 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று, முதல்ல அங்கே அந்த 153 மீன்ன்றாங்க இல்லையா, அது என்ன அதனுடைய பொருள் அப்படின்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்க, திருச்சபையின் முழுமையை காட்டுகிறது, அத்தனை நம்பர், அந்த நேரத்தை அவ்வளோ பேர் முழுமையான அப்படின்றது. ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு அடையாள எண். 100 புறையினத்தாரையும் 50 யூத கிறிஸ்துவரையும். ஏன்னா புறையினத்தார் தான் அதிகமாக கிறிஸ்துவராக தொடக்க காலத்தில் இந்த 60-70க்கு பிறகு வராங்க நிறைய பேர். 50 புறையின கிறிஸ்துவரும், 3 தமத்திருத்துவத்தையும். ஆக முழு கிறிஸ்துவ திருச்சபையை காட்டுகிறது பலவிதமான என்பதும் ஒரு விதமான விளக்கம். இதெல்லாம் சிம்பாலிக். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது இயேசுவின் அருள் வளத்தை காட்டுகிறது. அருள் வளம் நிறைய கிடைக்கும் அப்படின்றதையும், அளவே இல்லாத அளம். ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா இதெல்லாம் இதுதான் சரியானது. இது நீங்கள் அந்த கஃபர்நாம் ஊருக்கு போனீங்கன்னா, இப்போ அங்கே கலியா கடல், அதான் திபேரிய கடலை ஒட்டி ஒரு கோயில், சின்ன கோவில் இருக்குது. அந்த கோவில் எது கட்டியிருக்காங்கன்னா, அந்த பாறையை உள்ளே வச்சு அப்படியே கட்டியிருக்காங்க. அந்த பாறை என்ன, அதில் மென்சா கிறிஸ்டின்னு எழுதியிருப்பாங்க. மென்சானா உணவு, கிறிஸ்டினா கிறிஸ்துவின் உணவு மேசை, உணவு. அந்த இடத்துல தான் உணவு கொடுத்ததாக. புரியுதுங்களா? இந்த அப்பத்தை மீனை சுட்டி கொடுக்கறது, அப்பத்தை கொடுத்ததெல்லாம் இந்த இடம் தான். இது என்னன்னா நற்கருணையை காட்டுகிறது. பிரெட் அண்ட் ஃபிஷ் பார்த்தீங்களா, ரெண்டுமே இருக்குது. அது நற்கருணை உணவு என்று சொல்ல வேண்டும். ஆக பேதுருவின் முக்கியத்துவம்
மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது. முதல்ல மீன் பிடிக்கிற நேரத்தில் அழைக்கிறார். அவர் முதல் அழைப்பே மீன் பிடிக்கும் பொழுது, மீன் பிடிக்க தன்னுடைய சகோதரரிடம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது. இப்போ ஒரு திருத்தூதர்களின் திருத்தூதராக இவரை பார்த்தோம், மகதலேனர். அதே மாதிரி திருத்தூதர்களுக்கு தலைமை பண்பாக பேதுரு மீண்டும் அழைக்கப்படும் போது மீன் பிடிக்கும் சூழலில் உயிர்த்த ஆண்டவர் இவரை அழைக்கிறார். அங்கே நாசரேத்தூர் இயேசு அழைத்தார், இங்கே உயிர்த்த ஆண்டவர் இவரை அழைக்கிறார். அப்போ இந்த அழைப்பு சாதாரண சீடத்துவ அழைப்பு அல்ல, இது தலைமைத்துவ அழைப்பு. அன்பு சீடர் முதலில் அறிந்தவராக இருந்தாலும், ஆனால் பேதுரு தான் உடனே அவரை ஆராதிக்க சென்றார். உடனே குதிக்கிறது அவர் தான். அவர் ஆண்டவர் தான்னு சொல்றாரு, ஆனால் உடனே இவர் தான் போறார், ரெஸ்பாண்ட் பண்றாரு. அடுத்தது லூக்கா நற்செய்தியில் 10 நம்ம படிக்கிறோம், 10:5. நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். எந்த வீட்டுக்கு சென்றால் தூதுரைப்பு செய்யப்படும் பொழுது வலியுறுத்தப்பட்டது போல அங்கே இங்கும், அதாவது நீ எங்கே போனாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகும். அமைதி ஏற்றுக்கலன்னா திருப்பி உங்கள்கிட்ட வந்துடும். இல்லை படிங்க. அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும், வரும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பி வரும். எது முக்கியம்? தூதுரைப்பு தான் முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு தூது உரைக்கிறேன்னா நீங்கள் முக்கியம். ஆனால் அது நல்ல நிலமா அல்லது பாறையோ வழியோரமா முட்புதரா தெரியாது, அதுக்கு நமக்கு என்ன கிடக்கு? we have to preach. விதைப்பது நமது கடமை. அதுதான். அப்புறம் நம்ம முக்கியம் இல்லை, இட் இஸ் காட்ஸ் வேர்ட். நம்ம பெருசுப்படுத்ததில்லை. ஆனால் தான் திருத்தூது பணி அதிகமாக சொல்லுவாங்க, வார்த்தை வளர்ந்தது. வார்த்தை வளர்ந்ததுன்னா பல பேர் கிறிஸ்துவர் ஆகிறாங்க, அதுதான் அர்த்தம். அப்போ வார்த்தை வளர்ந்ததை தவிர என்னுடைய முயற்சியால் நான் திருச்சுவையை கட்டி எழுப்பினேன் என்றெல்லாம் இல்லை, சொல்ல முடியாது. இன்றைக்கும் நிறைய பேர் நான் கோயில் கட்டணும், இது கட்டணும்னு சொல்லுவாங்க. ஓகே, கட்டலாம், அதெல்லாம் முக்கியமா இல்லை. இட் இஸ் நாட் யுவர் ஒர்க், காட்ஸ் ஒர்க். யூ ஆர் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இயேசு சொல்கிறாரு, எல்லாவற்றையும் லூக்கா சொல்வார், எல்லாவற்றையும் செய்து முடித்த பின் பயனற்ற பணியாளன் என்று ஊழியன் என்று சொல். அங்கே தான் பார்க்கணும் இதையும். அடுத்தது எம்மாவுஸ் சீடர்கள் ஒப்புமைப்பார். எம்மாவுஸ் சீடர்கள் அப்பம் பிட்கையில் அறிந்து கொண்டார்கள். இங்கே அப்பமும் மீனையும் பகிர்ந்து கொடுக்கின்ற சூழலில் உயிர்த்தாண்டவரை அறிந்து கொள்கிறார். அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த இடத்துல தான் ரொம்ப அருமையான ஒப்புமையை நம்ம பார்க்குறோம். ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்குறோம்? உயிர்த்தாண்டவர் காட்சி. அது ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு மாத்திரம் இல்லை, பேதுருக்கு மட்டும் இல்லை. இது சில சீடர்களுக்கும், அன்பு செய்த சீடரும் பேதுருவும் இருக்கிறார். ஆனால் பேதுருவுக்கு முக்கியத்துவம் ஒன்று. ரெண்டாவது, அவர் தன்னையே இயேசுவுக்கு முழுமையாக தன்னையே அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலையையும் பார்க்குறோம். உயிர்த்தாண்டவர் மீண்டும் நற்கருணை பின்னணியில் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ இதுதான் மெயின். என்னென்னா, திருச்சபை வளர்ச்சியில் இப்போ வர்ற 2000 வருஷத்தில் உயிர்த்தாண்டவர் பருப்பொருள்னு சொல்ல மெட்டீரியல் இதில் நமக்கு காட்சி இல்லை. நம்ம எதில் அவரை பார்க்க முடியும்? நற்கருணை தான். அதுதான் யோவான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். ஸோ இதுதான் பிற்சேர்க்கையாக அவர் வெளியே சொல்ல விரும்புவது தெளிவாக இருக்கா? நிச்சயமாக ஆண்டவரே. இப்போது ஏன்னா என்ன நோக்கத்துக்காக, என்ன காரணத்திற்காக ஆண்டவர் பேதுருவை திருச்சபையின் தலைவராக ஆக்கினார்?
அந்த தலைவராக இருந்ததுனால அவர் எதிலையும் பலவீனமே இல்லாமல் அவர் இல்லை, பலவீனத்தோடு இருந்தார். ஆனால் தன்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், கடவுளிடம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். அர்ப்பணித்த பொழுது அவர் தலைவராக அவர் உயர்த்தினார், ஆண்டவர் உயர்த்தினார். அவரை பின் செல்ல மற்ற மக்களையும் பிற சீடர்களையும் அவரை வழிநடத்த அவர் பயன்படுத்தி கொண்டார். அப்படிங்கிறத ஒரு அருமையான இந்த செய்தியின் வழியாக கூறியிருக்கிறீர்கள். இந்த ஒரு அருமையான செய்தியை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி ஆண்டவரே. அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மகதலா மரியா, எம்மாவு சீடர்கள், தோமா, இப்பொழுது பேதுரு, உயிர்த்த ஆண்டவர் எவ்வளவு அன்போடு தம்மை வெளிப்படுத்த காத்திருந்தார் என்பதை தன்னுடைய விவிலிய கேள்வி ஞானத்தின் வழியாக, அனுபவத்தின் வழியாக நமக்கு நம்முடைய ஆயரவர்கள் இன்று விளக்கம் தந்திருக்கிறார்கள். நாமும் அதே நம்பிக்கையோடு, முழுமையான நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை தொடருவோம், ஆண்டவரை பின்தொடருவோம். நற்கருணை நாதரிடம் நாம் நம்பிக்கை கொள்வோம், உயிர்த்த ஆண்டவரை நாமும் பார்ப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்கு நாம் நிறைவுக்கு வருகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.